ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ நான் தெரியாம தான் வைஃபை போட்டிருக்கேன். நான் எனக்கு வேலை செய்யாத எல்லாம் கஷ்டமா இருக்கு. கேஸ்ட்ரிக் கூட இருக்கு, சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேஸ்ட்ரிக் கூடி இருக்கு. 2 நாளாக கதை குசினி கதவை மூடி மூடி போட்டு விட்டாங்க. நீ வேலை செஞ்ச உனக்கு சாப்பாடு தரலாடி, சாப்பாடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. என்னால் வேலை செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொன்னேன் எனக்கு மருந்து எடுத்து கொடு அப்படின்னு. மருந்து எடுத்து கொடுக்க மாட்டேன் நீ உனக்கு அப்படின்னு திட்டுனாங்க. ஆஃப்டர் ஆல் சாப்பாடு கொடுத்தா தானேடா ஒரு மனுஷன் ஒரு பொருளை எலக்ட்ரானிக் பொருளாக இருந்தாலும் சார்ஜில் போட்டால் அல்லது பேட்டரியை போட்டால் தானே வேலை செய்யும். அப்போ மனுஷனுக்கு சாப்பாடு கொடுத்தா தானே வேலை செய்ய முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த சகோதரியுடைய பிரச்சனை பற்றி இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்பிருந்து இந்த சகோதரியோட கடந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இடையில் இவங்களை வயிற்று வலி அப்படி அதிகமாகின பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணினாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த சகோதரியிட வயிற்றில் பிரச்சனை ஒன்று இருக்குது, இவங்களுக்கு சரியான முறையில் சாப்பாடு கொடுக்காததால் கேஸ்ட்ரிக் அதிகரிச்சிருக்குது, இந்த பிரச்சனையை டாக்டரே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இது சொல்லியும் இதை பண்ணியும் இவங்க திருப்பி டிஸ்சார்ஜ் ஆகி வந்த பிறகு இவங்களுக்கு ஒரு மருந்து சரி எடுத்து கொடுக்கல. கடைசி அவங்க ஹாஸ்பிட்டலேருந்து கொண்டு வந்த அந்த மருந்துகளை மட்டும்தான் பாவிச்சிருக்கிறாங்க. தங்குறதுக்கு கொடுத்துருக்கிற இடம், அதாவது இவங்களுக்கு வேலை செய்ய முடியலை, வருத்தம் அதிகமாக இருக்குது, குனிஞ்சு நிமிர்ந்து கூட வேலை செய்ய முடியலை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரூமில் இருந்து வெளியாக்கி படிக்கட்டுக்கு அடியில் தான் தங்க வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி சாப்பாடு கேட்கும்போது நீ வேலை செய், சாப்பாடு கொடுக்குறேன், வேலை செய்யலைன்னா சாப்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களால் முடியலை. இவங்க சாதாரணமாக வயிறு வலியில் குனிஞ்சு நிமிரக்கூட முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. கேஸ்ட்ரிக் அதிகரிச்சு சாப்பாடு கொடுத்தா தானே மனுஷனால் வேலை செய்ய முடியும். சாப்பாடு இல்லாமல் அந்த மனுஷனால் எப்படி வேலை செய்ய முடியும்? எப்படி உடம்புல தெம்பு இருக்கும்? உண்மையிலேயே என்ன பெரிய சாபக்கேட சம்பாதிக்க போகிறாங்கன்னு தெரியலை இந்த சில அக்கிரமம் பிடிச்ச செயல்பாட்டாளர்கள், முதலாளிகள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு இவங்களுடைய தாயார் இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு ஒவ்வொரு ஏரியாவும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கொழும்புக்கு போனால் நீங்கள் ஏன் கொழும்புக்கு வந்தீங்க? அங்கேயே பார்க்க வேண்டியதானே, அங்கே எல்லாமே ஓகே பண்ணி தானே இருக்கிறாங்க. இங்கே வந்தால் பதுல்ல பக்கம் வந்தால் அவங்களுடைய பிரச்சனை அதை விட பெருசு. நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க? நாங்கள் எல்லாம் பார்ப்போம் தானே. மாறி மாறி ஏதோ வியாபாரம் மாதிரி ஒரு ஆளை ஒரு கடையில் சண்டை பிடிக்கிற மாதிரி, நீங்கள் எந்த கடைக்கு போனீங்க, நாங்கள் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு தருவோம் தானே அப்படின்ற மாதிரி மாறி மாறி இவனுங்க சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. இதுவரையில் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுலேருந்து 1 மாதமாகியும் இன்னமும் தூதரகத்துக்கு அந்த கம்ப்ளைண்ட் சேரலை. நடந்து இந்தியாவிலிருந்து மக்காவுக்கு வந்தவர் கூட ஒரு மாதத்துக்குள்ளேனே சேர்ந்துட்டார். ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் இலங்கையிலிருந்து இன்னமும் சேரலை சவுதி அரேபியாவுக்கு. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகள் புண்ணியத்துக்கு சம்பளம் எடுக்கிறீங்க, சும்மா உட்காந்து புண்ணியத்துக்கு சம்பளம் எடுக்கிறீங்க. வயிற்றெரிச்சல்களை வாங்கி கொட்டிக்காதீங்க, பல பேருடைய சாபத்துக்கு ஆளாகாதீங்க. சாபம் பொல்லாதது, எரிச்சிடும். இந்த சகோதரியில நிலைமைகளை பற்றி பாருங்க. அண்ணே இப்போ அந்த நீங்கள் கொடுத்த நம்பரில் நான் வாய்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். அப்புறம் கோல் எடுத்தாங்கண்ணே, கோல் எடுத்து கேட்டாங்க. இப்போ இந்த மனுஷன் என்னை அடிக்க வரானே, இந்த வேலை செய்யலை அப்படின்னு. காலிலேருந்து எனக்கு இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் வைரஸ் மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கானே, எனக்கு ஒரு நொடி நிற்க இல்லை, அடிக்கடி டாய்லெட் போய்கிட்டே இருக்கணும். அது வயிறு சுத்தமாகுதுன்னு டேப்லெட் கொடுத்தாங்கன்னா என்னன்னு தெரியலை. அந்த வருத்தத்தோடு தான் நான் இவ்வளோ வேலை செஞ்சு மாமா வரையில் தான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ மனசு வந்தோன்னு கேட்டால் ஏன் வெளியே கழுவலை அப்படின்னு. நான் சொன்னேன், அம்மா எனக்கு சுகம் இல்லை, நான் மெதுவாக வேலை செய்கிறேன் அப்படின்னு. நான் போய் சொல்கிறேன்னா நீ போய் சொல்கிற, உனக்கு சுகம் இல்லாமல் இல்லை, டாக்டர் சொல்லியிருக்காங்க நீ நல்லா இருக்க, ஏன் உனக்கு வேலை செய், டக்குன்னு வேலை செய் அப்படின்னு பேசி அடிக்க வர்றானே. அப்புறம் நான் சொன்னேன், நான் வேலை செய்ய மாட்டேன், என்னை அனுப்பிவிடு ஸ்ரீலங்காவுக்கு அப்படின்னு. அப்புறம் பல்ல கடிச்சிக்கிட்டு சொல்கிறேன், நான் உன்னை அனுப்ப மாட்டேன் ஸ்ரீலங்காவுக்கு,
நீ இங்கே தான் இருக்கணும், உன்னை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு. நான் சொன்னேன், அப்போ நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்போ என்னென்னமோ சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானே. இப்போ நான் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் என்னன்னு இதுக்கு செய்கிறது? திரும்ப அந்த ஏஜென்சியில் கால் எடுத்து சொன்னாங்க, அந்த எம்பேசி நம்பருன்னு தெரியல, நீங்கள் அனுப்பின நம்பரில். அப்புறம் அந்த மிஸ் சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கிற விதேச அவங்ககிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அண்ணே என்னன்னா இப்போ 2 நாள் அங்கே ஸ்ரீலங்காவை மூடி இருக்கானே, அந்த சித்திரனால 17ஆந்தேதி தான் திறந்துருப்பாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னிச்சு, 17ஆந்தேதி போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு. நான் சொன்னேன் சரி அப்படின்னு. அண்ணே உங்களுக்கு ரொம்ப புண்ணியம்ண்ணே, என்ன சரி செஞ்சேனே, ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி விட்டுருங்க அண்ணே, ப்ளீஸ் அண்ணே. வணக்கம் அண்ணே. அண்ணே நம்ம அண்ணிக்கிட்ட எல்லாம் வீடியோலாம் போட்டு எனக்கு வைஃபை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அண்ணே. இப்போ கூட தெரியாமல் நேற்று நீங்கள்கிட்ட இந்த அந்த வைஃபை அந்த நம்பரை தெரியாமல் ஃபோட்டோ ஒன்று அடிச்சு, இப்போ அதில் தான் நான் இப்போ தெரியாமல் வைஃபை போட்டேன். நான் போனதை எடுத்து வச்சிருவேன். ஏன்னா என்னன்னு தெரியல அண்ணே, அது எனக்கு ஒரு பயமாக இருக்குது அண்ணே. ஒரு பெரிய ஹெல்ப் அண்ணே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அண்ணே. நான் இந்த வீடியோ டிக்டாக்கும் போட்டிருக்கேன். எனக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்க மாட்டேங்க. 2 நாளாக இந்த படிப்பை கடையில் தான் அண்ணே 2 நாளாக படுத்து கிடத்தேன். நான் 2 நாளாக கிச்சனை மூடி வச்சுட்டாங்க. நீ வேலை செஞ்சால் சாப்பாடு தர, இல்லாட்டி சாப்பாடு கொடுக்க மாட்டேன். நான் சொன்னேன், எனக்கு மருந்து எடுத்து கூட, எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, எனக்கு சுகமில்லாமல் எனக்கு வருத்தமாக இருக்குது. சாப்பாடு கொடுக்காம எனக்கு கேஸ்ட்ரிக் வந்திருக்கு அண்ணே. கேஸ்ட்ரிக் மருந்து கொடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. வயிறு எருவு எனக்கு நான் 2 நாள் வேலை செய்யலை. அப்படி திட்டுனாங்க அண்ணே. என்ன செய்கிறதுன்னு என்னால் தெரியலை அண்ணே. சாகணும்னு போல இருக்குது. ஆனால் எனக்கு என் மகன் வேணும், எனக்கு புள்ள வேணும் அண்ணே. இல்லாட்டி எனக்கு சாகிறது பெரிய வேலை இல்லை. உன்னை செத்தா நான் ஸ்ரீலங்காவுக்கு போட்டு அனுப்பி விட்றேன் பிளேனில். உன்னை ஸ்ரீலங்காவுக்கு நான் அனுப்ப மாட்டேன். நீ வேலை செய்ய அப்படின்னு பேசுகிறாங்க. என்னால் வேலை செய்ய ரொம்பவே கஷ்டமாக இருக்கானே. வயிறு வலி, இங்கிட்டு கேஸ்ட்ரிக். நான் சொன்னேன் கேஸ்ட்ரிக் மனசரி கொண்டாந்தா அப்படின்னு. அதுவும் நான் கொடுக்க இயலாது அப்படின்னாங்க. கிச்சனை மூடிட்டு போகிறாங்க. நான் எப்படி அண்ணி சாப்பிட்றேன்? சரி எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு. நீ வேலை செய் சாப்பிடு அப்படிங்குது. நான் வேலை செஞ்சாலும் சாப்பாடு இல்லை அண்ணி. சமைக்க போனால் நீ இனியா சமைக்கிற பிள்ளைங்க சாப்பிட, நீ சமைக்காது அப்படின்னு திட்டுறாங்க. நான் என்னன்னே செய்கிறது? என்னால் வழி இல்லை அண்ணி. என்ன செய்கிறது எனக்கு தெரியலை அண்ணி. எனக்கு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அண்ணி. அண்ணே நான் வந்து பதுளையில் ஹாலியலையில் தான் அண்ணே இருக்கேன். ஹாலியலில் இருக்க பெரிய விதேச சேவா ஒன்று இருக்குது ஹாலியலையில். அப்போ அம்மா விதேச சேவாவுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அங்கே இருந்த லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்காங்கன்னே கொழும்பு எம்பேசிக்கு. அப்போ இங்கே எனக்கு திரும்ப பிரச்சனை வந்துக்கிட்டே, அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது தானே. அதுக்கப்புறம் நான் அன்றைக்கி வைஃபை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியாமல் தான் போடுறது. அது எப்போ மாட்டுவேணும் என்னென்னு தெரியலை. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு இந்த வீடியோலாம் அனுப்பினதுக்கப்புறம் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் போயிருக்காங்க பீரோவுக்கு போனதுக்கப்புறம் அங்கே அந்த மிஸ் அம்மா பிடிச்சி திட்டியிருக்காங்க. உங்களுக்கு தான் ஆலையில் விதேச வேலைன்னு நமக்கு லெட்டர் ஒன்று வந்திருக்கு, நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு அம்மாவை திட்டியிருக்காங்க. தெரியாது தானே அண்ணே அம்மாவுக்கு. அப்போ அம்மா சொன்னிச்சு, எனக்கு தெரியாது மிஸ், ஆனால் தான் வந்தேன் அப்படின்னு. அங்கே லெட்டர் என்ன சரி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியலண்ணே. எனக்கு வைஃபை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி பாபா கிட்ட சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொடுத்தாங்க. அதுக்குள்ளே டக்குன்னு கோல் எடுத்து கதைச்சேன். மற்றபடி தெரியாமல் போடலானே. அவங்களுக்கு ஃபோனுக்கு போகுதா என்னன்னு தெரியல. எனக்கு இந்த வைஃபை பற்றி பெருசாக தெரியாது. இருந்தாலும் எனக்கு சந்தேகமாக டவுட்டாகவே இருக்குது. மெஷினில் தான் அந்த சின்ன மெஷின் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் நம்பர் பார்த்துக்கிட்டு வந்து போட்டாலும் எனக்கு டவுட்டாகவே இருக்குது. ஃபோனுக்கு போகுதோ என்னன்னு தெரியலையே அண்ணே. அதுதான் எனக்கு பிரச்சனை, பயமாக இருக்குது. இல்லாட்டி வைஃபை போட்டு எனக்கு என்ன சரி செய்யலாம். இப்போ இந்த வாய்ஸ் போடும்போது கூட எனக்கு வைஃபை இல்லை. வைஃபை இல்லாமல் தான் நான் போடுறேன். வைஃபை ஒன்றாகும்போது உங்களுக்கு மெசேஜ் வரும். ஐயோ ரொம்ப புண்ணியா அண்ணி, என்ன சரி செஞ்சு எனக்கு அனுப்புங்க அண்ணி. வயிறு வலினா குறையவே மாட்டேங்குது அண்ணி, வர கூடுது அண்ணி வயிறு வலி. என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை அண்ணி. ஐயோ ரொம்ப 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 புண்ணியம் அண்ணி, என்ன சரி செஞ்சு என்னை அனுப்புங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. உங்களுக்கு கோடி கணக்கில் புண்ணியம் கிடைக்கும். எனக்கு இந்த வயிறு வலிக்கு எனக்கு மருந்து சரி கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை அண்ணி. மருந்து கூட இல்லை தானே. எப்படி தான் அந்த வலியை தாங்கிக்கிட்டு நான் வேலை செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மருந்தும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேலை செய்யணும். அந்த பணிஞ்சு வேலை செய்யும்போது அப்படி வயிறு வலிக்குது. இடுப்போடு சேர்ந்து சும்மா இடுப்பு உடஞ்ச மதிக்கு வலிக்குது அண்ணி. இடுப்பு வயிறு எல்லாமே சரியான மதிக்கு வேதனையாக இருக்குது. என்ன செய்கிறதுன்னா விளங்க மாட்டேங்குது அண்ணி. குடும்ப கஷ்டம்னால இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே எப்படி பிரச்சனை பண்ணால் சத்தியமாக நான் வந்திருக்கவே மாட்டேன். சொல்லி வேலை நானே. உங்களுக்கு கோடி புண்ணியம் என்ன சரி செஞ்சு அனுப்ப பாருங்க அண்ணே.
பேசுனீங்களா? இல்ல சார், நேத்து ஒரு 5 நிமிஷம் வைஃபை கொடுத்தாங்கன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அவங்க சாப்பிட்டுக்கிட்டு மூடிடுறாங்க. நான் பானை ரொட்டி தான் சாப்பிட்டு இருக்கேன்னு சொன்னிச்சு சார். இன்னமும் அதே படிக்கட்டு கீழே தான் வச்சிருக்காங்களா? வீடியோஸ் எல்லாம் உங்கள்ட்ட இருக்கு தானே? இந்த வீடியோ ஒன்றும் எனக்கு இல்லாம போயிருச்சு. இதுல இருக்கு சார், அந்த கதைச்சி வீடியோ அந்த புள்ள போட்டு இருக்குது. அனுப்பி விடுறேன், இப்ப அனுப்பி விடுறேன் நானு. அங்க சொன்னாங்க எல்லாம் கம்ப்யூட்டருக்கு வந்துருக்குதான். அப்ப அந்த பொஸ் அந்த அங்க உள்ள சவுதிக்காரவங்களுக்கும் தகவல் கொடுத்துருக்காங்க, அவங்கள அங்க வர சொல்லி எம்பேசிக்கு. அப்ப அது ஒரு கிழமையில வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏஜென்சிக்கு காய்க்க வேணாம்னு சொன்னாங்க. ஏஜென்சிக்கு சொல்லவே வேணாம். நாங்க துண்டு கண்டு ஒண்ணுமே கொடுக்கல சார், ஒண்ணுமே ரிப்போர்ட் ஒண்ணுமே எங்ககிட்ட கொடுக்கல. ஏஜென்ட்டுக்கு சொல்லாதீங்க, ஏஜென்ட்டுக்கு அதான் 6 மாதம் முடிஞ்ச ஏஜென்சியோடைய பிரச்சனை முடிஞ்சது. ஆனால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஆயுள் வரைக்கும் பார்க்கணும். எத்தனை வருஷம் நாம் இருக்கிறோமோ அத்தனை வருஷத்துக்கு அவங்க தான் பொறுப்பு. ஆனால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திலேருந்து இந்த எம்பசிக்கு கம்ப்ளைண்ட் அனுப்புறது, அதாவது குடும்பத்தில் ஒருத்தர் போய் இது கம்ப்ளைண்ட் பண்ணினா அந்த கம்ப்ளைண்ட் அனுப்புறதுக்கு ஏண்டா இவ்வளோ காலம் எடுக்கிறீங்க அப்படின்றத எனக்கு புரியலை. இவ்வளவு தாமதம் எதுக்கு? சாதாரணமாக அந்த கம்ப்ளைண்ட் அனுப்புறதுக்கு மேக்சிமம் 1 வாரம் போதும். இல்லை, அதுவும் எனக்கு என்ன தெரியலை என்ன காரணம்னு. 1 வாரத்திலேயாவது அனுப்பலாம் அப்படின்னு நான் சும்மா சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்காவது சொல்கிறேன். ஒரு புரியலை என்ன, ஏன்னா சாதாரணமாக இது ஜிமெயில், இமெயில், வாட்ஸ்அப் மெசேஜ் மைக்ரோ செகண்டில் மெசேஜ் ரிசீவ் ஆகுது இல்லையா? மெசேஜ் போகுது வருது. இமெயிலை தட்டி விட்டு அடுத்த செகண்ட் இங்கே வந்துடும். ஆனால் இன்றைக்கும் 1 வாரம் 2 வாரம் இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது இப்படியே போனால் அப்போ இந்த பெண்மணி எத்தனை நாள் வரைக்கும் பசியோட காத்திருக்கிறது? எத்தனை நாள் வரைக்கும் வயிறு வலியோட மருந்து கூட இல்லாமல் காத்திருக்கிறது? சில நேரங்கள் அதுவும் குறிப்பாக சவுதி தூதரகம், நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், 2 பக்கமும் உண்மையிலேயே மிகவும் அநியாயம் நடக்குது தொழிலாளர்களுக்கு. எடுக்கிற சம்பளத்தையே நீங்கள் நெருப்பாக கொட்டிக்க போகிறீங்க, அவ்வளவுதான். தயவு செய்து இந்த பெண்மணியுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரத்துக்கு முன்னாடி சரியான நடவடிக்கை எடுங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள். இல்லாத பட்சத்தில் கடைசியில் அடுத்த அறைகளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தை முற்றுகையிடுறதா கூட இருக்கலாம். யோசித்து நடந்துக்கோங்க.